ஒரு மசோதா அறிமுகமாகுது. அந்த மசோதா வந்து ஒரு சாதாரண மசோதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? சாதாரண மசோதா, ஆர்டினரி பில். இப்போ இந்த சாதாரண மசோதா, ஆர்டினரி பில் எத்தனை ஸ்டேஜஸை கடந்து போகணும்னு சொன்னோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 5 ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். 5 நிலைகள். ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்துருச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் ரீடிங், முதல்ல மசோதாவை யார் அறிமுகப்படுத்துறாரோ அவர் வந்து மசோதாவை படிச்சு காட்டிட்டார். அடுத்து செகண்ட் ரீடிங். இந்த செகண்ட் ரீடிங் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங்க்கு பிறகு அடுத்து செகண்ட் ரீடிங் வரும்போது மொத்தம் 3 ஸ்டேஜஸாக படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டிஸ்கஷன், பொதுவான ஒரு விவாதம். ரெண்டாவது என்ன படிக்கிறோம்? கமிட்டி ஸ்டேஜ் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? கமிட்டி ஸ்டேஜ் அப்படின்னா தமிழில் என்னன்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னா குழு நிலை அப்படின்னு பேர் இல்லையா? குழு நிலைக்கு போகுது. அடுத்து மூணாவதுக்கு என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னா மூணாவதுக்கு பேர் வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு பேர் வைக்கிறோம் இல்லையா? கன்சிடரேஷன் ஸ்டேஜ். கன்சிடரேஷன் ஸ்டேஜ் அப்படின்னா தமிழ்ல என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அறிக்கை நிலை அப்படின்னு பேர். கன்சிடரேஷன் ஸ்டேஜ் அப்படின்னா அறிக்கை நிலை அப்படின்னு பேர் வைக்கிறோம் இல்லையா? இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ரீடிங்ல ஒரு மசோதா வந்த உடனே அந்த மசோதாவின் மீது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நேரடியாக வாக்கெடுப்புக்கு போறோம் அல்லது அதை பரிசீலனைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து முடிவு பண்ணலாம். நேரடியாக வந்து என்ன பண்ணிக்கலாம்? பரிசீலனைக்கு அவங்க வந்து எடுத்துக்கலாம். இல்லையா ரெண்டாவது என்ன பண்ணலாம்? ஒரு கமிட்டி, ஒரு குழுவிடம் கொடுக்கலாம் அப்படின்னு படித்தோம். இந்த குழு வந்து 2 விதமான குழுவா இருக்கலாம் அப்படின்னு படித்தோம். ஒன்று பேர் என்னன்னு வச்சோம்? செலக்ட் கமிட்டி அப்படின்னு பேரு. இன்னொன்று பேர் என்ன வச்சோம்? ஜாயிண்ட் கமிட்டி அப்படின்னு பேர் வச்சோம். ஜாயிண்ட் கமிட்டினா இரு அவைகள் இணைந்த குழு அப்படின்னு பேர் வச்சோம். செலக்ட் கமிட்டினா என்னன்னு பேர் வச்சோம்? செலக்ட் கமிட்டி அப்படின்ட்டுனா தமிழ்ல தேர்வு குழு அப்படின்னு பேர் வச்சோம். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? எந்த அவையில் மசோதா அறிமுகப்படுத்தப்படுதோ அந்த அவையிலிருந்தே ஆட்களை எடுத்துக்கிட்டா அதற்கு பேரு செலக்ட் கமிட்டி. லோக்சபா ராஜ்யசபா இரண்டையும் சேர்த்துக்கிட்டா ஜாயிண்ட் கமிட்டி. இப்போ இந்த குழு தன்னுடைய பரிந்துரையை கொடுத்துட்ட பிறகு இந்த கமிட்டி ஸ்டேஜுக்கு பிறகு அடுத்து எங்க போகும் அப்படின்னா கன்சிடரேஷன் ஸ்டேஜ். இந்த கன்சிடரேஷன் ஸ்டேஜ் இங்க போகும்போது இதுல இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லியிருந்தோம். என்னது? மக்கள் கருத்துக்கு கூட அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா அனுப்பி வைக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, மக்கள் கருத்தா இருந்தாலும் சரி அல்லது கமிட்டி பரிந்துரையா இருந்தாலும் சரி, பரிசீலனையா இருந்தாலும் சரி, 3ல இருந்தாலும் அடுத்த ரீடிங்க்கு வந்தாகணும். ஸோ அப்போ ஒன்று பொதுவான நார்மல் டிஸ்கஷன், இல்ல ஒரு கமிட்டிட்ட கொடுத்து பரிந்துரை, இல்லையா என்ன பண்ணலாம்? கன்சிடரேஷன் ஸ்டேஜ். கன்சிடரேஷன் ஸ்டேஜ் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? ரொம்ப சிம்பிள் தான். ஒரு மசோதாவை எடுத்துக்கிறது. அந்த மசோதாவில் பக்கம் பக்கமா வந்து எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்களா? இது எதை பண்றோம், இது இப்படி பண்றோம்னு சொல்லி எல்லாம் எடுத்திருப்பாங்களா? அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்துட்டு இந்த பகுதியை ஆட் பண்ணுங்க, சேர்த்துங்க. அதுவே வந்து இந்த பகுதி ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்கன்னு வச்சோம், இந்த பகுதியை நீக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஆட் பண்றது, நீக்கிறது, அது மாதிரிலாம் வந்து எல்லாம் புதுசா சேர்த்துக்கிறது, குறைக்கிறது, என்னென்னலாம் அதை பண்ண முடியுமோ பண்ணலாம். அது வாக்கெடுப்பு நடத்தலாம். எப்படி? ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்த்துக்கலாமா வேண்டாமா, வாக்கெடுப்பு நடத்துங்க, அதுல சேர்த்துக்கோங்க. இல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீக்கலாமா வேண்டாமா, வாக்கெடுப்பு நடத்துறது, சேர்த்துக்கிறது. அது மாதிரி அந்த மசோதாவை இன்னும் நல்லா என்ரிச் பண்றாங்க.